Hello viewers, இது Aariembroidery class 27. Class 26ல straight flat load stitch எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளார் டிசைனை ஃபில் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த டிசைனை டேரெக்டாக மொபைலில் இருந்து ட்ரேஸ் பண்ணுறேன். இந்த மெத்தடில் எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃப்ளாரை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம என்ன டிசைன் வரைஞ்சிருக்கோமோ அந்த டிசைன் மேலே அப்படியே செயின் ஸ்டிச் பண்ணி ஒரு அவுட்லைன் பண்ணிக்கலாம். அவுட்லைன் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டிச்சை பண்ணும்போது நல்லா நீட்டாக வரும். முதல்ல அந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த 4 பெட்டல்ஸ்லேயுமே செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுக்கிறேன். நாட் போடாமையும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சை நான் எங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா கேப் இருக்கக்கூடாது. எவ்வளோ அந்த பெட்டலோட அவுட்லைன் ஓரமாக கொண்டு போகணுமோ அவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கணும். ஏன்னா கேப் தெரியக்கூடாது. ஸோ இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சை நான் இங்கே வைக்கிறேன். உள்பக்கமாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த அவுட்லைனுக்கு வெளியில் இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த ரவுண்டுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு வெளியிலையும் இப்படி ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ இங்கேருந்து புல் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அந்த பெட்டல் ஷேப்போட உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது வெளியில் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ இந்த ஷேப்பில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ரவுண்டை விட அந்த வெளியில் இருக்கிற அந்த பெட்டல் ஷேப் அதிகமாக இருக்கிறதுனால இப்படி பாதியிலேயே இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்படி மேலே திருப்பி கொண்டு போயிடணும். இப்போ இங்கே ஸ்டிச் கொடுத்துட்டு புல் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டிச்சை புல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே ஒரு ஸ்டிச்சு வெளியில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி கீழே வரும்போது பாதியிலே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கே இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பவும் வந்து ரிட்டர்ன் போகணும். அதாவது ஒரு ஃபுல் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக வரணும், இன்னொரு ஸ்டிச் வந்து ஹாஃப் த வேல நிற்கணும். ஸோ ஒன்று மாற்றி ஒன்று இதே மாதிரியே பண்ண போகிறோம். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த கீழே உள்ள அந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. மேலே அந்த பெட்டலோட ஷேப் எட்ஜு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக நம்ம எல்லா ஸ்டிச்சையும் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன் சைடாக அந்த பெட்டலில் வந்து கேப் வந்துடும். அந்த கேப் வரக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டில் இருந்தே நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சு சின்னதாகவும் ஒரு ஸ்டிச்சு பெருசாகவும் போட்டு அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஈக்குவலாக ஃபில் பண்ணுறோம். இது வந்து எல்லா ஃப்ளார்லேயும் இப்படி ஒன்று மாற்றி ஒன்று தான் போடணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போது இன்னுமே ஷேப்பெல்லாம் வேறு மாதிரி வரும்போது அந்த உள்ளே இருக்கிற ரவுண்டோட அளவு கம்மியாகவும் வெளியில் இருக்கிற அந்த ஃப்ளார் பெட்டலோட எட்ஜு அதிகமாகவும் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டிச் கொடுத்துட்டு 2 சின்ன ஸ்டிச் கொடுக்கறது அந்த மாதிரி மாற்றி மாற்றியும் பண்ணலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இடத்த வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த சின்ன ஸ்டிச்சஸ் எத்தனை வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சு வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும், இல்லைனா லைட்டாக ஒரு ஸ்லாண்ட் ஒரு ஷேப்பில் இருக்கணும். ரொம்பவே கிராஸாக வருது அப்படின்னா அப்போ வந்து நம்ம நடுவில் சின்ன ஸ்டிச் கொடுத்துட்டு பண்ணணும்னு அர்த்தம். நீங்கள் அப்போவே பிரிச்சுட்டு ஒரு 2-3 ஸ்டிச் பிரிச்சுட்டு ஒரு 2 ஸ்டிச் நடுவில் சின்னதாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தான் இமேஜின் பண்ணி பண்ணணும். இதுக்கு பர்டிகுலர் கவுண்ட் கிடையாது. இந்த ஷேப்புனா இத்தனை சின்ன ஸ்டிச் இருக்கணும், இத்தனை பெரிய ஸ்டிச் இருக்கணும், அந்த மாதிரி எந்த கவுண்ட்டுமே இல்லை. நம்மளுக்கே தெரியும் நம்ம அந்த ஷேப் வந்து மாறுது, ரொம்ப ஸ்லாண்டாக போகுது அப்படின்னும் போது நம்ம அப்போவே பிரிச்சுட்டு கொஞ்சம் நடுவில் சின்ன ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த லாங்கான ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணோன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ லோடு ஸ்டிச் பண்ண தெரியும், அதோட பேசிக் தெரியும். ஆனால் அதை வந்து ஃப்ளாரில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு ட்ரிக்கே பார்த்திங்கன்னா இந்த விஷயம்தான். ஸோ எங்கே வந்து உங்களுக்கு ஷேப் சரியாக வரல, ஸ்லாண்டாக போதோ அந்த இடத்துல சின்ன ஸ்டிச்சஸ் கொஞ்சம் கொடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பெட்டல் முடிச்சதுக்கப்புறமா அடுத்த பெட்டலுக்கு நான் அதே மாதிரியே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட் போட்டுட்டு கூட அதுக்கப்புறமா ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடில் தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளோ ஓரமாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஓரமாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நடுவில் ஒரு சின்ன ஸ்டிச்சு ஒரு லாங் ஸ்டிச்சு அந்த மாதிரி இதை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க ஹேண்ட் எம்ப்ராய்டரியில். ஸோ
இந்த லோடில் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுங்கிறது இதுதான் கான்செப்ட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃப்ளார்ஸ் எல்லாம் எந்த ஷேப்பாக இருந்தாலும் இப்படி தான் ஃபில் பண்ணணும். இப்போது இந்த பெட்டல் முடிச்சுட்டு அடுத்த பெட்டலுக்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா நான் நாட் போடலை. ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஒரு பெட்டலுக்கும் நாட் போட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பிரிக்கும் போது நம்ம நாட் எங்கே போட்டிருக்கோமோ அது வரைக்கும் கூட பிரிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே வரைக்கும் கூட பிரிச்சுக்கலாம். சம்டைம்ஸ் அந்த கண்ட்ரோல் இல்லாமல் ஃபுல்லாக பிரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஹோல் ஃப்ளாரையுமே பிரிச்சுட்டு போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஜென்ரலாகவே நம்ம வந்து ரொம்ப லென்த்தியாக கண்டினியூ பண்ணிட்டு போகிறோன்னா ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு எங்கே கான்ஃபிடென்ஸ் கம்மியாகுதோ அந்த இடத்துல வந்து நாட் கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது வந்து இந்த ஃப்ளாருக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாக எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் எது ஸ்டிச் பண்ணாலுமே நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் அங்கங்கே நாட் கொடுத்துட்டு போடுறது நல்லது. ஏன்னா நம்ம பிரித்து போடுறோம் அப்படின்னும் போது எங்கே நல்லா வருதோ வந்த வரைக்கும் ஒரு நாட்டை போட்டு அதை சேஃப்டி பண்ணிவிடுங்க. நான் ஜென்ரலாக சொல்வேன், நாட்டை வந்து கம்மியாக பிளான் பண்ணிங்கன்னா சீக்கிரம் முடியும்னுட்டு. ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் பண்ணுற டிசைனை வந்து நாட் கம்மியாக பிளான் பண்ணிக்கணும். பட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கும்போது அங்கங்கே நீங்களே தேவையில்லாத இடமா இருந்தால் கூட நாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிங்கன்னா பிரித்து போடுற ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக பிரியாமல் இருக்கும். இப்போ இந்த பெட்டலோட எண்டுக்கு வந்துட்டோம், 4th பெட்டலோடது. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அவுட்லைன் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜரியில் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பீட்ஸ், ஜர்தோசி நீங்கள் எதை வேணாலும் வச்சு நீங்கள் இதை அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா ஃபில் பண்ணும்போதே நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு தான் ஃபில் பண்ணுறோம். அதனால் ஜரி அவுட்லைனையும் கொடுத்துட்டு ஃபில்லிங்கிறது இதுக்கு சரி வராது. அவுட்லைன் பண்ணும்போது நம்ம அந்த ஃப்ளாரோட ஷேப்பை வந்து மைண்டில் வச்சுட்டு அவுட்லைன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்டிச்சு உள்ளே வெளியே போயிருந்தாலும் அவுட்லைன் பண்ணும்போது அதை நம்ம நீட் பண்ணிக்கணும். இப்போது இந்த இடத்துல அவுட்லைனையும் முடிச்சுட்டு நாட் போட்டுக்கிறேன். சென்டரில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 mm பீட் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட் கொடுத்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சில் ஒரு ஃப்ளார் டிசைன். இதை நான் 4 பெட்டலில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 3 பெட்டல், 5 பெட்டல், 6 பெட்டல் எப்படி வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.